இன்டர்ஃபெரான்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 1957 ஐசேக் அண்ட் லாண்டிமேன் தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. சிக் செல் கல்ச்சரில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வைரல் ரெப்ளிகேஷனை இன்டர்ஃபியர் பண்ணுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஃபர்தராக நாங்கோ அண்டு கொஜ்மா அப்படின்றவங்க இது வந்து ஆன்டிவைரல் ப்ரோட்டீன், சொல்யூபிள் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. இன்டர்ஃபெரான் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ கிளைகோ ப்ரோட்டீன். யூகரியாட்டிக் செல்ஸ் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு, டியூமர்ஸ் அண்ட் அதர் இன்டியூசஸ்க்கு எதிராக செக்ரீட் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் தான் என்ன அப்படின்னா இன்டர்ஃபெரான்ஸு. பயாலஜிக்கலாக இது என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்லி த பார்ட் ஆஃப் எலிக்கல் சைட்டோகைன் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது கேரக்டரைஸ்டு பை அமினோ ஆசிட் செயின் தான் இது அப்படின்ற அமினோ ஆசிட் செயின்ஸு 145 to 166 அமினோ ஆசிட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். எதில் அப்படின்னா இன்டர்ஃபெரான்ஸில். ஜென்ரல் ஆக்ஷன் ஆஃப் இன்டர்ஃபெரான்ஸ். ஸோ இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா நம்ம செல்லு கூட அந்த வைரஸ் பைண்ட் ஆகணும். அந்த அட்டாச் ஆனதுக்கப்புறம் வைரல் டிஎன்ஏ என்ன ஆகும் அப்படின்னா பெனிட்ரேட் ஆகும். பெனிட்ரேட் ஆனதுக்கப்புறமா அந்த வைரல் டிஎன்ஏ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபெரான் ஜீன்ஸாக டேர்ன் ஆகும். டேர்ன் ஆனதுக்கப்புறம் அதாவது வைரல் டிஎன்ஏவை பர்டிகுலர் ஜீன்ஸில் வந்து இன்டர்ஃபெரான் ஜீன்ஸு டேர்ன் ஆகும். டேர்ன் ஆனதுக்கப்புறம் அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபெரான் மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட்டு செல். இதுவே இந்த ப்ரொடியூஸ் ஆன இன்டர்ஃபெரான் மாலிகுல் வந்து திருப்பியும் இன்னொரு செல்லுக்கு, நம்மளோட செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு போய் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபெரானை வந்து பைண்ட் பண்ணிடும். எதில் அப்படின்னா ஓஸ்ட்டு செல்லோட சர்ஃபேஸில் போய் பைண்ட் பண்ணிடும். இப்போ பைண்ட் ஆகவே அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா வைரல் டிஎன்ஏவோட ரெப்ளிகேஷன் வந்து பிளாக் ஆகிடுது. ஸோ இதுதான் இன்டர்ஃபெரான்ஸோட மெயின் ஆக்ஷன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பவர்ஃபுல் இம்யூனோ மாடுலேட்டரி சப்ஸ்டன்ஸ், இருக்கிறதுலே தெரப்பியூட்டிக்கில் இருக்கிற பவர்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். பிளியோட்ரோஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா இம்யூனோ மாடுலேட்டரி, டைரக்ட் சைட்டோஸ்டாட்டிக், டைரக்ட் சைட்டோடாக்சிக், ஆன்டி ப்ரோலிஃபரேட்டிவ் ஆக்டிவிட்டி அண்ட் அப்போடோபிக் எஃபெக்ட்ஸ். டைப் 1 இன்டர்ஃபெரான்ஸ் அது எந்த குரோமோசோம் அப்படின்னா குரோமோசோம் 9p. எல்லா ரிசெப்டார்லேயும் பைண்ட் ஆகும். இட் ப்ரைமர்லி ரெஸ்பான்ஸ் எப்போ அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன், எந்த செல்லில் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிமினரியாகவே இது வந்து இன்டியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபெரானில் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா வந்து ப்ரொடியூஸ்டு ப்ரிடாமினன்ட்லி ஃப்ரம் லியூக்கோசைட்ஸ். இன்டர்ஃபெரான் பி யார் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் செல் டைப்ஸ் எஸ்பெஷலி ஃபைப்ரோபிளஸ்ட் செல்லை தவிர மீது எல்லாமே இன்டர்ஃபெரான் பியை ப்ரொடியூஸ் பண்ணும். டைப் 2 இன்டர்ஃபெரான் காமா. இது சிங்கிள் சப்டைப் இருக்குது. 1 யூனிக்யூ ரெசெப்டார், பர்டிகுலர் ரெசெப்டாரில் தான் பைண்ட் ஆகும். இதை யார் ப்ரொடியூஸ் டி லிம்போசைட்ஸ் வந்து அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இம்யூன் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டிமுலியை வந்து இது என்ன பண்ணும் ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்ஃபெரான்ஸில் வந்து 2 காப்பீஸ் ஆஃப் ரெசெப்டார் இருக்கும். எதுக்கு அப்படின்னா இனிஷியேட் பண்ண சிக்னல் செல்குள்ளே வரதுக்காகவும் இது என்ன இருக்குது அப்படின்னா 2 ரிசெப்டார்ஸ் இருக்குது. இன்டர்ஃபெரான் வந்து ஸ்மால் ப்ரோட்டீன், இன்டர்ஃபெரான் காமா மட்டும் டைமரிக் ப்ரோட்டீன். இதில் வந்து 2 ஐடென்டிக்கல் செயின்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே எக்ஸ்டென்சிவ்லியாக இருக்கும். இந்த 2 காப்பீஸ் ஆஃப் ரிசெப்டார் எதுக்கு ஈச் சைடும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்ஃபெரான் என் காமாவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா. இது வந்து ஒரு மோனோமரிக் 1 செயின் தான் இருக்கும். இதில் 2 டிஃப்ரெண்ட் ரெசெப்டார்ஸ் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் எது அப்படின்னா ஆல்ஃபா இன்டர்ஃபெரான் அண்ட் காமா இன்டர்ஃபெரான். ஆல்ஃபா இன்டர்ஃபெரான் வந்து இம்யூன் ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்ணும். காமா இன்டர்ஃபெரான் வந்து டிஃபென்ஸாக இருக்கும். இது ரெண்டும் இல்லாமல் கண்ட்ரோலிங் ஆஃப் அப்நார்மல் க்ரோத். அது நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் நார்மல் செல்லுலார் க்ரோத் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணும். ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு சிக்னல் அனுப்புறதுல என்ன ஆகும் அப்படின்னா மெசேஜ் பாசிங்கில் ப்ராப்ளம் வரும் செல் டு செல்லில். அதாவது வந்து இன்டர்ஃபெரான்ஸ் யூஸ் பண்ணும்போது தெரப்பியில் வர முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா செல் சிக்னல்ஸில் ப்ராப்ளம் வர்றது தான். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன
பேசிக்காக என்னென்ன இன்டர்ஃபெரன்ஸ்லாம் வைரலை வந்து வைரல் டிசீஸுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஜீன் சிம்பிள், என்ன டைப் ஆஃப் ஜீனு, டார்கெட் வைரஸஸ், என்னென்ன வைரஸ்லாம் டார்கெட் பண்ணுது, நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேஜ் வைரஸ் லைஃப் சைக்கிளில் என்ன ஸ்டேஜில் வந்து இது பண்ணுது, ஆக்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ரிலேட்டட் டு ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி. ஜீன் சிம்பிளில் ADAR, டார்கெட் வைரஸஸில் HCV, HDV வைரஸஸ். வைரஸ் லைஃப் சைக்கிளில் எங்கே வந்து இது ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ரெப்ளிகேஷனில், அதாவது வந்து வைரல் RNA எடிட்டிங், சப்ரஸ் PKR. நெக்ஸ்ட்டு ஜீன் டைப் வந்து ஜீன் சிம்பிள் வந்து APOBEC3. டார்கெட்டட் வைரஸ் வந்து HIV-1 அண்ட் அதர் ரெட்ரோ வைரஸஸ் தான் இதோட டார்கெட் வைரஸஸ். எந்த ஸ்டேஜில் வந்து இது ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஸ்டேஜில். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து சைட்டிடின் டீஅமினேஷன் ஆஃப் வைரல் ஜீனோம். நெக்ஸ்ட்டு ஜீன் சிம்பிள் BST2, ஃப்ளோவா வைரஸ் HIV-1 BSB பட்டிங் ப்ராசஸில் வந்து ஸ்டாப் பண்ணும். பிளாக் ரிலீஸ் ஆஃப் நேசன்ட் வேரியண்ட்ஸ், அதாவது வந்து என்வெலப் இல்லாமல் வெறும் வைரஸை ரிலீஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஜீன் சிம்பிள் C60 RF150 ChickKV VV YFE வைரஸஸ். வைரல் லைஃப் சைக்கிளில் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டாப் பண்ணும், பட் மெக்கானிசம் தெரியல. நெக்ஸ்ட்டு CD74 HIV-1க்கு அகைன்ஸ்டாக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஸ்டேஜில், பட் இதோட மெக்கானிசமும் தெரியல. நெக்ஸ்ட்டு DDIT4 HCVக்கு எந்த ஸ்டேஜில் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன். ஜீன் சிம்பிள் DDX58 நியூமரஸ் RNA அண்ட் DNA ட்ரான்ஸ்லேஷன். மெக்கானிசம் வந்து வைரல் சென்சிங் ஆக்டிவேஷன் ஆஃப் IRFS. நெக்ஸ்ட்டு DDX60 HCV PV VSV ட்ரான்ஸ்லேஷன் ப்ரொமோட் RIG லைக் ரிசெப்டார் சிக்னலிங். Vaccination is a biological preparation that provides active acute immunity to a particular infectious disease. A vaccine is typically contain an agent that resembles a disease-causing microorganism and is often made from weakened or killed form of microbes. ஸோ இது ஃபஸ்ட்டு எட்வர்ட் ஜென்னர் தான் வேக்சினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஃபஸ்ட்டு கவுபாக்ஸ்க்கு அகைன்ஸ்டாக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேக்சினேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இன் 1881. இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன வேக்சின் என்னென்ன டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசீஸ், வேக்சின், டிசீஸ் சிம்டம்ஸ் இது வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பாக்ஸ் டிசீஸ் வேக்சின், வெரிசெல்லுலார் வேக்சின் ப்ரொடக்ட் அகைன்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு டிப்தீரியா வேக்சின், DTAP vaccine product against diphtheria. HBV product against Haemophilus influenza type B. Hepatitis A Hep vaccine. Hepatitis B HPV vaccine. Influenza flu vaccine. Measles MMR vaccine. Mumps MMR vaccine. Pertussis DTAP vaccine. போலியோக்கு IPV vaccine. நிமோகாக்கலுக்கு PCV3 vaccine. ரோட்டோ வைரஸ்க்கு RV vaccine. ருபெல்லாவுக்கு MMR vaccine. டெட்டனஸ்க்கு TAP vaccine. சம்டைம்ஸ் டெட்டனஸ் டிப்தீரியாவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா DAP வேக்சின் கம்பைன்ஸாக கொடுப்பாங்க. MMR வேக்சின்ஸ் வந்து மீசல், மம்ஸ், ருபெல்லா இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். வேக்சின் டைப் அண்டு டிசீஸ். இப்போ மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லாக்கு MMR கம்பைன்டு வேக்சின் எப்படி என்ன டைப் ஆஃப் வேக்சின் அப்படின்னா லைவ் அண்ட் அட்டனுவேட்டட் வேக்சின். வெரிசெல்லுலார் இன்ஃப்ளூயன்ஸா ரோட்டா வைரஸ் இதுவும் என்ன டைப் அப்படின்னா லைவ் அண்ட் அட்டனுவேட்டட் வேக்சின். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஆக்டிவேட்டட் ஆர் கில்டு வேக்சின் அப்படின்றது போலியோ அண்ட் ஹெப்பாட்டிஸ் ஏ. டாக்ஸாய்டு மீன்ஸ் இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸின் எது அப்படின்னா டிப்தீரியா, டெட்டனஸ், பார்ட் ஆஃப் DTAP கம்பைன்டு இம்யூனைசேஷன்.
நெக்ஸ்ட்டு சப்யூனிட் ஆர் கான்ஜுகேட் வேக்சின் எது அப்படின்னா ஹெப்பாட்டிஸ் பி, இன்ஃப்ளூயன்ஸா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா டைப் பி, பெர்டூசிஸ், ஃபீனோகாக்கல், மெனிஞ்சோகாக்கல். இந்த பெர்டூசிஸ் மட்டும் பார்ட் ஆஃப் டிடாப் கம்பைன்டு இம்யூனைசேஷன், அதாவது வந்து டிப்தீரியாவுக்கு கொடுக்குறதோட கம்பைன்டு இம்யூனைசேஷனாக தராங்க. ஜூஸ்டர் நெக்ஸ்ட் எல்லோ ஃபீவர் ஆல்சோ லைவ் அண்ட் அட்டனுவேட்டட் வேக்சின். ரேபிஸ் வந்து இன்ஆக்டிவேட்டட் அண்ட் கில்டு டைப் ஆஃப் வேக்சின். ஹியூமன் பேப்லோமா வைரஸ் வந்து சப்யூனிட் அண்ட் கான்ஜுகேட் வேக்சின்.